ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த புதிய மாதத்திலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறதோ, இந்த காரியத்தை எப்படி செய்வேன், அந்த காரியத்தை எப்படி செய்வேன் என்று பல்வேறு விஷயங்களை குறித்து கலங்குகிறீர்களா? சில காரியங்கள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதா? உங்களை நெருக்கி அவசரப்படுத்துகிறதா? நீங்கள் அவசரமாக எதையும் செய்யும்படி இனி இருக்காது. இதை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்காது. நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். உங்களுக்கு முன்னும் பின்னும் அவர் பாதுகாவலாக இருப்பார். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று தைரியமாக சொல்லுங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு முன்னே போகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். பல வேளைகளில் பிசாசானவன் நம்மை திசை திருப்புவான், நம்முடைய பாதையை தாறுமாறாக்கி மிகவும் கஷ்டப்படுத்துவான், கடினப்படுத்துவான், பாதையை கோணலாக்குவான். அது மாத்திரமல்ல, நம்மை வழுக்கி விழ செய்வான். ஆனால் கர்த்தர் முன்னே செல்லும் போது இதெல்லாம் நடக்காது. அவர் நம் பாதையை செவ்வையாக்குவார். சங்கீதம் 18:36 வசனத்திலே சங்கீதக்காரன், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லுகிறான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்கும் பயப்படாதிருங்கள். நீங்கள் வீழ்ந்து போக மாட்டீர்கள். உங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு உங்களுக்காக நீங்கள் செல்லும் பாதையை கர்த்தர் அகலமாக்கினார். மீகா 2 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தர் கோணலானவர்களை செவ்வையாக்குவார். அது மாத்திரமல்ல, தடைகளை நீக்கி போடுவார். இன்றைக்கு எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சீர்கெட்டு போய் கோணலா இருக்கிறதோ, எதையெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாமல் தடையாய் நிற்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்கள் எளிதாக கடந்து செல்வீர்கள். யோசுவா 6 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் சென்றடையும் வரை வழிநடுக்க கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்னே போனார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள். செங்கடல் குறுக்கிட்ட போது அதை 2ஆக பிளந்து வழி உண்டாக்கினார். இங்கே எரிகோ கோட்டை அவர்களுக்கு தடையாக நிற்கிறது. அவர்கள் எல்லாரும் எக்காளம் ஊதி தேவனை துதித்தார்கள். எரிகோ கோட்டை விழுந்தது. இப்படி எல்லாவற்றையும் தாண்டி கடைசியில் கானானுக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கோணலானவைகள் செவ்வையாக, தடைகள் தகர்த்தெறியப்பட நீங்களும் இந்த மாதத்தில் தேவனை துதியுங்கள். எரிகோ கோட்டைகள் நிச்சயம் விழும், தடைகள் நீங்கும், கோணலான பாதைகள் செவ்வையாகும். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அவர் உங்களை காத்து வழி நடத்துவார். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த மாதத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை தகர்த்து போட்டு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, எக்காலம் ஊதி தேவனை துதித்த போது எந்த பட்டணத்தின் கோட்டை இடிந்து விழுந்தது? ஏ நினிவே, பி எருசலேம், சி எரிகோ, டி ஆயி. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.